அனைவருக்கும் வணக்கம். கொஸ்டின் நம்பர் 85. ஒரு பேசேஜ் ஒரு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு நான் அன்சீன் பேசேஜஸ்னு ஒரு மெட்டீரியல் கொடுத்துருந்தேன். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ரொம்ப இம்பார்ட்டண்டாக நான் எல்லாத்துக்கும் சஜஸ்ட் பண்ணுறது இந்த அன்சீன் பேசேஜஸை எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக கொடுத்துருக்கேன். இந்த ஏரியா ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸ்ட்ராட்டஜி ஃபார் ஆன்சரிங் கொஸ்டின் ஆன் அன்சீன் பேசேஜ் எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கிறத இந்த வீடியோ கீழே நான் இந்த பிடிஎஃபையும் பின் பண்ணுறேன். டவுன்லோட் பண்ணி படிங்க. சரிங்களா? ஓகே, இப்போ கொஸ்டின் பார்த்துடலாம். இப்போ ரொம்ப நேரம் கழிச்சு இப்போ தான் என் கண்ணில் ஒரு ஈஸியான கண்டினியூஸாக 83 84 டஃபாக ஃபீல் ஆச்சு. 85 ஈஸியாக இருக்குது. ஓகே, இப்போ தான் கொஞ்சம் ஆறுதலாக இருக்குது. ரைட், ஓகே. ஒரு பேசேஜ் கொடுத்துருக்காங்க. த பர்ஸ்லிங் மார்க்கெட் பிளேஸ் வாஸ் அ சிம்போனி ஆஃப் சவுண்ட்ஸ் அண்ட் ஸ்மெல்ஸ். வெண்டர்ஸ் கால்ட் அவுட் தேர் wares. A mix of spices filled the air and the chatter of customers created the lively hum. Colorful textiles hung from stalls and fresh produce was piled high. இப்போ இந்த பேசேஜ் படிச்சதுல ஒரு 50% உங்களுக்கு புரிஞ்சா போதும். கீழே ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஏதோ ஒரு மார்க்கெட்டு, அங்கே சவுண்டு, ஸ்மெல்லு, வியாபாரிகள்லாம் கத்தி கத்தி அவங்களுடைய பொருளை விற்கிறதுக்காண்டி முயற்சி பண்ணுறாங்க. அந்த இடம் முழுக்க ஏர் முழுக்க ரொம்ப காரமாக மிளகா இந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லையா, அது மாதிரி இருக்குது. கஸ்டமர்லாம் அங்கிட்டு அலையிறாங்க. அது ரொம்ப லைவ்லி, ரொம்ப என்ன சொல்ற உண்மைத்தன்மை உள்ள ஒரு இடம் மாதிரி இருக்குது. அதே மாதிரி கலர்ஃபுல் டெக்ஸ்டைல்ஸ் ஹங் ஃப்ரம் ஸ்டால் கடைங்களுக்கு அங்கெல்லாம் ஒரு கலர்ஃபுல் துணி கடைகளும் கொஞ்சம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்களா. கலர்ஃபுல் டெக்ஸ்டைல்ஸ் அப்படின்னா அதான் மீன் பண்ணுறது. ஓகே. அண்ட் ஃப்ரெஷ் ப்ரொடியூஸ் வாஸ் பைல்டு ஹை. ஓகே, ஏதோ ஒன்று புரியுது மார்க்கெட்டை பற்றி பேசுகிறாங்க அப்படின்ட்டு. இப்போ கீழே மேட்ச் த ஃபாலோயிங். வெண்டர்ஸ் காலிங் அவுட் தர் வேர்ஸ். இது என்ன மீனிங் கொடுக்குது? வெண்டர்ஸ் வந்து என்ன சொல்கிறோம், அவங்களுடைய வெண்டர்ஸ்னாலே என்ன, வியாபாரிகள். ஓகேங்களா? அவங்க தன்னோட பொருளை விற்க முயற்சி பண்ணுறாங்க. அப்போ கீழே ஆப்ஷன் பாருங்கள். காமர்ஸ் அண்ட் ட்ரேட் இண்டிகேட்ஸ் காமர்ஸ். இதுக்குள்ள ஒரு விஷயம் அடங்கியிருக்குன்னா அது என்னது? வர்த்தகம் தான். வாங்குறோம் விற்கிறாங்க, அப்போ அது வர்த்தகம். இண்டிகேட்ஸ் காமர்ஸ் அண்ட் ட்ரேட். அப்போ ஏக்கு 4வது ஆப்ஷன் தெரிஞ்சு போச்சா? எடுத்தோடனே ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஏக்குன்னு இதில் ஏதாவது ஒன்றுக்கு ஆன்சர் தெரிஞ்சால் கூட ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். பாருங்களேன். ஸ்பைசஸ் ஃபில்லிங் த ஏர் வித் தேர் ஸ்மெல் அப்பீல்ஸ் டு த சென்ஸ் ஆஃப் ஸ்மெல். ஸ்மெல்லுன்னு வருது, அதை வச்சும் கண்டுபிடிச்சிருக்கலாம். பிக்கு ஆப்ஷன் 3. chatter of customers இங்கே கொடுத்துருக்காங்க. chatter of customers created a lively hum. chatter of customers creates a lively hum. சிம்பிளாக முடிச்சிருக்கலாம். அர்த்தமே தெரியலனா கூட இந்த லைனோட கண்டினியூஷன் வச்சு இங்கே ஆன்சர் போட்டுருக்கலாம். ஓகேவா? ஸோ அப்போ சிம்பிளாக ஒரு ஆப்ஷன் தெரிஞ்சாலும் இங்கே ஆன்சர் கண்டுபிடிச்சலாம். ஆனால் 3மே ஈஸியாக தான் இருக்கும். ஓகேவா? ஸோ அது ரொம்ப முக்கியம். அடுத்த கலர்ஃபுல் டெக்ஸ்டைல்ஸ் ஹேங்கிங் ஃப்ரம் ஸ்டால்ஸ். கலர்ஃபுல் டெக்ஸ்டைல்ஸை பார்க்குறோம் இல்லையா, அப்பேஸ் டு த சென்ஸ் ஆஃப் சைட். அதை இங்கே மீன் பண்ணுறாங்க. ஸோ அப்போ ஒரு பேராகிராஃபை ஒரு 50% நீங்கள் புரிஞ்சுக்கிட்டாலே போதும். ஈஸியாக என்ன செஞ்சிடலாம், ஆன்சரை கண்டுபிடிச்சிடலாம். ஒவ்வொரு வார்த்தைக்கும் அர்த்தம் தேவையில்லை, ஒவ்வொரு லைனுக்கும் அர்த்தம் தேவையில்லை. ஓவராலாக படித்ததில் ஒரு 50-60% புரிஞ்சால் போதும். கீழே அதுக்கு ரிலேட்டடாக வேர்டு இருக்கும், நம்ம அதை வச்சு என்ன செஞ்சிடலாம், ஆன்சர் கண்டுபிடிச்சலாம். அதே மாதிரி கீழே இருக்க ஆன்சரும் ஒரு 50-60% புரிஞ்சால் போதும். ஆன்சர் என்ன செஞ்சலாம், ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். புரியுதுங்களா? அப்போ ஒரு கொஸ்டினை பேசேஜை எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கிறத நான் இங்கே கொடுத்துருக்கேன். இது எல்லாமே டஃப்பாக கொடுத்தா எப்படி டீல் பண்ணுறதுங்கிறது தான். ஆனால் இந்த கொஸ்டின் ரொம்ப ஈஸி தான். சரிங்களா? ஸோ இதை மறந்துடாதீங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான மெட்டீரியல். சரிங்களா? ஓகே, இப்போ இந்த கொஸ்டினும் சிலபஸ்குள்ளே தான் வந்திருக்கு. ஈஸி தான். ஓகேவா? கண்டிப்பாக ஆன்சர் பண்ணியிருக்க முடியும். நம்ம மெட்டீரியலில் பார்த்துருந்தாலும் ஆன்சர் பண்ணிக்க முடியும். மெட்டீரியலை பார்க்காம படித்து புரிஞ்சிருந்தாலும் காமன் நாலேஜ் இருந்தாலும் ஆன்சர் பண்ணிக்க முடியும். சரிங்களா? ஓகே, தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.